ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ரோஜா செடிக்கான சூப்பர் டிப்ஸ், ஒரு அருமையான டிப்ஸை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஹெவியாக அடித்து தள்ளுது. ஸோ நிறைய இடங்களில் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ வந்துட்டு சம்மர் டைமில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போயும் இருக்குது. இப்போ எங்களுக்கு உள்ள கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக மழை வரணும், ஆனால் மழை வரல. அந்த அடிக்கிற வெயிலுக்கு ரோஜா செடிகளோட இலைகள்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு கருகும். ஸோ சம்மர் டைமில் நம்மளுக்கு வரும் இல்லையா, ஸோ அதே ப்ராப்ளம் தான். அது மட்டும் இல்லாமல் இலைக்கு மேலே பிள்ளை பிள்ளையாக இலைகள் பார்க்குறதுக்கு பச்சைத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலாம், நம்மளுக்கு வெயில் காலத்தில் நம்மளோட செடியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதையும் தான் பார்க்க. நான் கொடுத்த இந்த உரத்தினால தான் இந்த செடிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான துளிர்கள் வந்திருக்கு. அதில் நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு அடிக்கிற வெயிலில் ஹெவியாக தெரியலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிலும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் காஞ்ச இலைகள்லேருந்து கூட சூப்பராக வந்துட்டு துளிர் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இந்த வெயிலுக்கு அதுக்குமே அந்த முட்டுகள் அப்படி கருகிறது கூட உங்களுக்கு அந்த பூத்ததுக்கப்புறம், அந்த ப்ளூம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், சூப்பராக பூத்துருவாங்க. இப்போ நான் சொல்லித்தர போகிற உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாடி போன செடி கூட வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துளிர் எடுத்து வந்துடுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இலைகள்லேயுமே வந்துட்டு சின்ன சின்னதாக துளிர் விட்டு முட்டுகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செடி முழுவதுமே நிறைய முட்டுக்கள் அங்கங்கே உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செடிக்கான ஒரு சூப்பரான பயிர் ஊக்கின்னு கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்தோம்னா செடிகள் வந்துட்டு வேகமாக வாடுற மாதிரி ஒரு மாதிரி இதாகும். ஸோ அதில் வேர்கள் பக்கத்தில் வந்து நோய்கள் ஏதாவது தாக்கியிருந்தாலும் அந்த மாதிரி செடிகள் வந்துட்டு வாட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம உரங்கள் இதை பயன்படுத்தினாலே சூப்பராக உங்களுக்கு க்ரோ ஆகி வந்துடுவாங்க. இந்த ஒரே ஒரு உரம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும், நம்ம வீட்டில் இருக்க எல்லா ரோஜா செடிகளையுமே சூப்பராக வந்துட்டு பாதுகாக்க முடியும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டு வந்துட்டு நம்ம ஈஸியாக பண்ணலாம். இந்த பயிர் ஊக்க உங்கள் வீட்லேயும் செய்ய முடியும். ஒரே ஒரு பொருளை மட்டும்தாங்க வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாடிருச்சு, செடிகள் வந்துட்டு இனி வரவே வராது, இலைகளே இல்லை, தண்டுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாடி போயிருக்கு. கம்புகள்லாம் வந்து நிறையாவே கருகி இருந்து அந்த கம்பெல்லாம் ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, ஸோ இந்த உரங்களை நம்ம கொடுத்துட்டு வந்த உடனே அந்த கம்புகளில் இருந்துல நிறைய துளிர் வந்து, இது வெறும் கம்பாக மட்டும்தாங்க இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய லீஃப் வச்சு அழகாக முட்டுகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கட் பண்ணி கொடுத்துறோம். இப்போ மேலே பார்த்தீங்களா அழகாக வளர்ந்து ஏகப்பட்ட முட்டுகள் கொடுத்துருக்காங்க. வாடி போன செடிகளை வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுலையே ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. ரொம்ப நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் நம்மளோட ரோஸ் செடியை நல்லபடியாக வளர்க்க முடியும். இந்த உரத்தை கொடுத்த பின்பு தான் வந்துட்டு செடிகள் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு. ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது நம்ம கிச்சனில் இருக்க இந்த சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். ஒரு 4 சின்ன வெங்காயம் 5 ரோஜா செடிகளுக்கு ரொம்ப தாராளமாக தேவையும். இது வந்து நம்ம இஞ்சி எல்லாம் இடிப்போம்ல, அந்த ஒரு சின்ன உரளி நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதில் போட்டு ஒரு 4 வெங்காயத்தை லைட்டாக வந்துட்டு சதைச்சிக்கோங்க. சதைச்சிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஃபுல்லுமே நீங்கள் ஊற விட்டுருங்க. மார்னிங் வந்து அதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் மார்னிங் தான் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் கூட நம்ம வந்து செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். 5 வெங்காயம் 4 வெங்காயம் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டரில் நீங்கள் நல்லா வந்துட்டு ஊற வச்சுக்கிறணும். நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது எக்ஸ்ட்ராவே நம்ம வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர், நார்மல் வாட்டர் ஊற்றி செடிகளுக்கு நம்ம பயன்படுத்தணும். இதை நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அதோட கலரோட இது இப்படி தான் இருக்கும். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணணும். இந்த லீஃபு இது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் செடிகளோட மூட்டில் போட்டுறக்கூடாது. இதை வந்து அந்த வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கையில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கறணும். மசிச்சு எடுத்துட்டு நீங்கள் அதில் கூட தண்ணி ஆட் பண்ணி செடிகளோட இலைகளுக்கு மேலே நல்லா படுறது போல் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும். நீங்கள் மூட்லேயும் வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கிறலாம், பிரச்சனை கிடையாது. மண்ணிலையும் ஊற்றிக்கலாம். செடிகளோட இலைகளுக்கு மேலே நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இலைகளுக்கு மேலே இருக்க அந்த கரும்புள்ளி, அந்த சின்னதாக வந்துட்டு இலைகள் வந்துட்டு கருகி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா எல்லாமே சரியாயிடும். ஸ்ப்ரே பாட்டிலை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லுமே வந்து மேலே லீஃபில் நல்லா படுறது போல் தெளித்து விடணும். ஸோ என்னால் வந்து இப்போ பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஊற வச்சுருக்கிறதுனால அதை நான் பண்ண முடியாது. ஒன்று மார்னிங் தான் என்னால் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு அதை ஊற வச்சதை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக அதை ஸ்ப்ரே பண்ணுறதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளோட செடிகளில் வந்துட்டு நல்ல ஒரு
பூக்களை பார்க்கலாம். இது வந்து ஒரு பயிர் ஊக்கி கூட. ஸோ நீங்கள் சம்மர் டைமில் இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான அருமையான ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதுமானது. மண்களுக்கும் நீங்கள் கொடுங்க, லீஃப்களுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.